விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். மே மாதம் 6ஆம் நாள் 2026 புதன்கிழமை சித்திரை மாதம் 23ஆம் நாளுக்கான பலன்கள். கார்த்திக் சார், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே, இந்த புதன்கிழமை இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, இதை கேட்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு மாறப்போகுதுன்னா பாருங்களேன். இன்றைய சூரியோதயத்திற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய சிறப்பானதொரு ராசி பலன் மற்றும் ஜோதிட தகவல்கள், ஜோதிட பரிகாரங்கள், நீங்கள் தினமும் நாளை ஆரம்பிக்கிறப்ப என்ன மந்திரங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஆப்பில் வரப்போது. ரொம்ப ஒரு அருமையான ஆப்பாக உங்களுக்காக இருக்கும். நிச்சயமாக ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத இந்த ஜோதிட ஆப் உங்களுக்காக கொடுக்கும் அப்படிங்கிறத என்னால் பர்சனலாக சொல்ல முடியும். அப்போது நம்ம நேயர்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் தயாராகிடுங்க. ரொம்ப சீக்கிரத்தில் அதற்கான அறிவிப்பை நான் கொடுப்பேன். அது என்னைக்கு உங்களுக்காக அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற விவரம் எல்லாம் மிக விரைவில் தரப்போகிறேன். அப்போது சார், இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு என்ன? இன்னைக்கு சந்திரன் பிற்பகல் 2:31 வரைக்கும் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறம் மேல் பூராடம்ங்கிற நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். இன்று காலை வரை 6:37 வரைக்கும் சதுர்த்தி திதி. அதற்கப்புறம் மேல் இன்னைக்கு நாள் முழுதும் பஞ்சமி திதிங்கிறது நமக்காக உண்டு. மரண யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை, காலை 10:30 முதல் 12 வரை குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இன்னைக்கு ரோகிணி மிருகஷீரிடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கே, நான் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சுருக்கிறதும், புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு சொல்லக்கூடிய பாடல்களை காதுகளால் கேட்கிறதும், என்ன தவம் செய்தன யசோதா அப்படிங்கிற பாடல்கள், கிருஷ்ணர் மீது பாடப்பட்ட பாடல் எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைக்கிறது இந்த சந்திராஷ்டமத்துக்கு ரொம்ப பெரிய தீர்வாக இருக்கும். நீங்கள் யாராவது ரோகிணி மிருகஷீடம்ங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி பாருங்களேன், கிருஷ்ணரோட விக்கிரகம், கிருஷ்ணரோட திருவுருவ படம், கிருஷ்ண பகவானனுடைய ஃபோட்டோகிராஃப், அவருடைய பெருமை, அவர் பெயரை சொல்கிறதோ பார்க்கிறதோ, அவருடைய திருவுருவ படத்தை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு, கார்த்திக் சார் நீ என்னயா நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிற, இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்கன்னா பார்த்துக்கங்களேன். அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்ஸில் உடனே போடுங்க. இன்றைக்கி அந்த படத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம், வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்காக இருக்கும். மற்றும் ஏனைய ராசி நேயர்கள் கூட, ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட, நீங்கள் நான் ஒரு முக்கியமான காரியம் பண்ண போகிறேன், முக்கியமான விஷயம் பண்ண போகிறேன், ஒரு பிரார்த்தனை பண்ணணும், எப்படி பிரார்த்தனை பண்ணணும், யாரை பண்ணணும், நானும் அந்த கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை பண்ணலாமா, அந்த கோவிந்தனுடைய திருவுருவ படத்தை நானும் பார்க்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக அது ரொம்ப பெரிய ஒரு பிரீதியாக இருக்கும். இன்றைக்கி நாளில் ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களும் இந்த பரிகாரத்தை செய்துட்டு அதன் பிறகு இந்த நாளை அடியெடுத்து வைத்தால் டெஃபினட்டாக இன்றைக்கி நாள், இன்றைய சூரியோதயம் சிறப்புக்குரியதாக இருக்கும். இப்படி சந்திரன் மூலம் பூராடம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம், அலக்கழிப்பெல்லாம் இருக்காது, மூச்செல்லாம் வாங்காது, நல்ல படிக்கட்டு ஏறலாம், நல்ல படிக்கட்டு இறங்கலாம். டக்குன்னு பாருங்கள், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. கார்த்தி சார், ஏசி இல்லைன்னா சொப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த மிக்சி இல்லைனா, இந்த கிரைண்டர் இல்லைனா, அப்பப்பா இந்த லிஃப்ட்டு வேலை செய்யாமல் இருந்திருந்ததுன்னா ஷோ எப்படி 20 மாடிலாம் ஏறுறது, எப்படி 10 மாடி ஏறி இறங்குறது அப்படின்னு மூச்சு வாங்கியிருக்குமே அப்படின்னு புதனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். நிச்சயமாக எடுக்கும் முடிவுகள் மிகச் சரியானதாக இருக்கும். நீங்கள் யூகிக்கிற விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதே மாதிரி பாருங்கள், இந்த மாம்பழம்
ஆமாம் சார், ஆமாம் சார். நமக்கு அந்த ரேஞ்சா இருக்கிற மாம்பழம் தான் பிடிக்கும். மத்ததெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் நல்ல நல்ல கனிந்த பழமா குடுங்க அப்படின்னு கேட்டு வாங்க வேண்டிய நிலை. இல்ல மாம்பழம் உங்களை தேடி கிஃப்ட்டா வருது. பழங்கள், இனிப்புகள், மலர்கள், மாலைகள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், மாலை நேரம் வரைக்கும் இந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் நெறைய இருந்துகிட்டே இருக்கும். அதாங்க எங்க என்ட்ரிய ஃபில்லப் பண்ணுங்க, எங்க கைய தூக்குங்க, இந்த செக்கப்பு. ஆமாங்க ஒரே ஒட்டப்பா இருக்கு அப்படின்னு நம்மள பார்த்து இதெல்லாம் செக் பண்றாங்க, வெரிஃபை பண்றாங்க, கிராஸ் செக்கிங் பண்றாங்க நம்ம சொன்னதெல்லாம் அப்படின்னு. ஒரு பரிதவிப்பு, ஒரு சோதனை, நின்னு பதில் சொல்ல வேண்டிய நிலை. எக்ஸ்ப்ளனேஷனு. அந்த எக்ஸ்ப்ளனேஷன எழுதி குடுக்குற அமைப்பா இருக்கும்னா பாருங்களேன். டீட்டெயில் குடுக்குறது, அப்புறம் இந்த ப்ரூஃப அனுப்பிச்சு விட்றது. இந்த பாருங்க பணம் அன்னைக்கு தான் குடுத்துருக்கீங்க, இன்னைக்கு தான் பண்ணியிருக்கீங்க. இத தான் நாங்க தருவோம்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற நிலை ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அதாங்க இந்த கண்டிஷன் போட்டு பேசுறது, கண்டிஷன் போட்டு சொல்றது, கண்டிஷன் போட்டு தர்றது. இந்த கண்டிஷனல் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். அது பெரிய பரிதவிப்பு அப்படிங்கிறது மாலை நேரம் வரைக்கும் இருக்குங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்க மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நாளோட கடைசியில பாருங்க, உங்கள தான் எல்லாரும் விரல் நீட்டுவாங்க, பழிச்சொல் சொல்வாங்க, அவச்சொல் சொல்லுவாங்க. அ நானா அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். மிதுனராசி நேயர்களே பழி ஓரிடம், பாவம் ஓரிடம், அகப்பட்டது என்னவோ நீங்க தான். ஆமா சார் எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. கடைசியில பாருங்க என்னைய கோத்து விட்டாய்ங்க பயப்புள்ளைக அப்படின்னு. இந்த கோத்து விட்டுட்டாங்க, இந்த மாட்டிக்கிட்டனே அப்படிங்கிற பரிதவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். சோதனைகள், டெஸ்ட்டு கொஞ்சம் தடுமாற வேண்டிய நிலை. ஃபம்பிள்னஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். சார் இந்த வஸ்திரம்லாம் அயர்ன் பண்ண குடுத்துருந்தேன், வந்து சேரல. இந்த தனியா தோசை ஊத்தி திங்கிறது எவ்வளோ கஷ்டம். அதுவும் இந்த இட்லி பொடி மட்டும் வச்சு சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம்னு கேட்டா, இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்கு இருக்கும். கொஞ்சம் பழைய உணவுப் பொருட்கள், கொஞ்சம் காலம் தாழ்ந்த உணவு, கொஞ்சம் அதிருப்தியான உணவு மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்கள பொறுத்தவரையிலும், ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான டிசிஷன் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. ஆமா சார். கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா நெறைய விஷயங்கள் செய்துட்டனோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆடை அணிகலன் ஆபரண சேர்க்கைக்கான விரயங்கள், பொன்பொருள் சேர்க்கைக்கான விரயங்கள். இன்னைக்குன்னு பாருங்க இஎம்ஐ லபக்குன்னு எடுத்திருப்பாங்க. அந்த மெசேஜே இப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஆமாம் சார். இன்னும் அடுத்து 2 பேமெண்ட் பெண்டிங் இருக்கு சார் அப்படின்னு. இந்த பெண்டிங்கா இருக்க பேமெண்ட், இந்த பேயபிள், ரிசீவபிள்ல நமக்கு வரதெல்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி சொல்றாங்க. நம்ம குடுக்கறதெல்லாம் மட்டும் உடனே கேட்கறாங்க. கொஞ்சம் கையிருப்பு குறையுதோங்கிற கவலை கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். கடகராசி நேயர்களே கககப்போ கையிருப்பு கொஞ்சம் குறையத்தான் செய்யும். எதிரியினுடைய பலம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும். அப்போ கடன் தொல்லை, வட்டி, வரி, வாய்தா, கொஞ்சம் தவணை சொல்லலாமா, முன்கூட்டியே பேசிடலாமா, முன்கூட்டியே பண்ணிடலாமா, ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும், மாட்டில் தூக்கி ஆட்டில் போடுறதும், இந்த ஜிபேல 2, 3 ஜிபேல இருக்க பேமெண்ட் எல்லாம் எவ்வளோன்னு வெரிஃபை பண்ணுறது, ஃபண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது, ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கடகராசி நேயர்களுக்காக காணப்படும். அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு. இந்த குழந்தைங்க வீச்சுன்னு கத்துறதே ஒரு தனி சந்தோஷம்தான். ஒரு சுகமான சுமை தான் இல்லையா? சிம்மராசி நேயர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. இந்த கேங்கா பாய்ஸு, கேங்கா கேர்ள்ஸு, இந்த குரூப்பாக கத்துறது, குரூப்பாக சவுண்ட் விடுறது, குரூப்பாகவே விளையாடுறது. அப்பா என்னையும் கொஞ்சம் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கங்கப்பா அப்படின்னு நம்மளை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கியே வச்சுருக்காங்க. டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க சார் பயப்பிள்ளைங்க அப்படின்னு. நம்மளை மட்டும் ஆட்டத்துக்கு சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த பர்மிஷன்லாம் நம்மக்கிட்ட குழந்தைகள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எதாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்றைக்கி குழந்தைகள்கிட்டருந்து இன்ஃபர்மேஷன் நிச்சயமாக வரும். பர்மிஷன் வருதா வரலையாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இதை தான் செய்ய போகிறோம், இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. இந்த குழந்தைகளோட சவுண்டு கேங்காக கத்திக்கிட்டே ஓடுறது, கேங்காக கத்திக்கிட்டே வருது. ஆமாம் சார் நானும் விளையாடுறது தான் சார். குழந்தைகளாக விளையாடுறது தான். குழந்தை உள்ளம் கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கு குழந்தைகளுடன் இன்றைய நாள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணம் தான். ரெடியாகிக்கங்க. கண்டிப்பாக ஒரு 4 பேராவது கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்ல வேண்டிய அமைப்பு. சந்தோஷம், பெருமை, புகழ். எடுத்த காரியத்தை முடிச்சுடுவீங்க. சார் மலை ஏறிட்டேன் சார் மலையிலேருந்து இறங்கிட்டேன் சார் அப்படின்னு பெருமைப்பட வேண்டிய தருணங்கள். வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சின்னு பாட்டு பாட வேண்டிய நிலை நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு. வாகன பிரயாணங்கள் இன்றைக்கின்னு பாருங்கள், இந்த ஓலா உபேர்லாம் புக் பண்ணிங்கன்னா, இந்த ஆட்டோலாம் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக வண்டி சர்வீஸ் பண்ணி சுத்தமாக நீட்டாக சீட்டு கவர் மாற்றினேங்க, இந்த இதெல்லாம் மாற்றிருக்கேங்க அப்படின்னு வாகனத்தில் பிரத்யேகத்துவம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும்.
கண்ணாடி பொருட்களோட வருகை. ஆமாம் ஆமாம், இந்த பக்கத்து வீட்டு கண்ணாடி பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த காரில் பார்த்தேன் என்னோட பிம்பம் அப்படியே தெரியுது அப்படின்னு. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு, எழில், தோற்றம், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் பெரிய சக்ஸஸ் தரும். இந்த பியூட்டி சென்டர், இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ், இந்த ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸோட வருகை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்குது. அதாங்க இந்த சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஷாம்பு, பவுட்ரு, பர்ஃப்யூமு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட வேண்டிய நிலை கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்களா, மறந்துட்டேன். இல்லை நான் மறக்கலை, நீங்கள் மறந்துடுவீங்கிறத அந்த மாதிரி நான் சொன்னேன். துலாம் ராசி நேயர்களே, உங்களை மறக்க முடியுமா? நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய கில்லாடி நீங்கள், எவ்வளோ பெரிய கீரை வடை நீங்கள், கில்லாடிக்கு கில்லாடி, கீரை வடைக்கு கீரை வடை, ஆமை வடைக்கு ஆமை வடை அப்படின்னு நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி, எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய நாளாகவும், நண்பர்களுக்கு உற்ற நண்பனாக அமைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆகா இதை மறந்துட்டேனே, ஆகா இதை சொல்ல விட்டுட்டேனே, ஆகா அந்த பாருங்கள் இந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை விட்டுட்டேன் தகவல் சொல்கிறதுக்கு. ஒரு தகவலை மறக்க வேண்டிய நிலை, அது ரொம்ப முக்கியமான தகவலாக இருக்கும், பெரிய தகவலாக இருக்கும். நம்ம இருக்க டென்ஷனில் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுதா, இதெல்லாம் நம்ம பார்த்து சொல்ல முடியுதாங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், பச்சை நிறம் அதிகமாக உங்களை சுற்றி வரும். பச்சை நிறத்தில் வஸ்திரம் போட்டவர்கள், பச்சை நிற ஆடை அணிந்தவர்கள், பச்சை கலரில் இருக்கக்கூடிய வாகனம், சார் வாகனம் கூட பச்சை கலரில் இருக்குது சார், இதை பார்த்துட்டேன் சார் அப்படின்னு. அதாங்க க்ரீன் என்விரான்மெண்ட்டாம், இந்த பேட்ரி வெஹிக்கிளாம் பாருங்களேன். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேரில் எனக்கும் பேட்ரி வெஹிக்கிள்லாம் உண்டு தானே, ஃபோனில் பேட்ரிலாம் கரெக்டாக இருக்கும் தானே, நிச்சயமாக கரெக்டாக இருக்கும். சொல்ல காப்பாற்றி போடுவீங்க. வரவு செலவு சீராக இருக்கும், கொஞ்சம் ரொட்டேஷன் இருக்கும். இந்த மே ஹெல்ப் யூ, மே ரெக்வெஸ்ட் இதெல்லாம் பெரிய அளவுக்கு விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நாளினுடைய அமைப்பாக இருந்துகிட்ருக்கு. குடும்ப உறவுகளிடையே மகிழ்ச்சி, சந்தோஷம், நீண்ட நேர கலந்துரையாடல்கள். இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் உறவுகளுக்கோ நட்புகளுக்கோ 3 வீடியோ காலாவது இருக்கும். உங்கள் ஃபோனில் சார்ஜு ரொம்ப தெளிவாக இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. பேட்ரிங்கிறதெல்லாம் ஃபுல் சார்ஜோடவே இருப்பீங்க. சந்தோஷம் வரும். சந்திரன் உங்களுக்கு முன்னாடி சஞ்சாரம் செஞ்சு போயிட்டுருக்கார். தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்குங்கிற ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கார். அப்போ இது எல்லாமே சந்தோஷம் தர வேண்டிய நிலை. பொன்பொருள் சேர்க்கை, அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட். ஆமாம் சார், கிளியராக இருக்குது சார். அப்பா இந்த மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் தான் கார்த்தி சார் சந்தோஷமே வருது அப்படின்னு. சந்தோஷம்னா என்ன, சந்தோஷம்னா கிலோ எவ்வளவுன்னு சொல்ல வேண்டிய நிலை விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவி கிட்டேயும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டேயும் நல்ல பேர் வாங்கக்கூடிய தருணம்ங்கிறது இன்றைக்கி இருக்கும். அடுத்து இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரை எனக்கும் அந்த நல்ல பேர் உண்டு தானே, கண்டிப்பாக உண்டு தனுசு ராசி நேயர்களே. மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தியை சந்திரன் உங்களுக்காக தரப்போகிறார். நல்ல கலந்துரையாடல், நல்ல சிரித்து பேச வேண்டிய தருணங்கள், அன்புக்குரிய உறவினுடைய வருகைகள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தரும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை தரும். நல்ல டார்க் கலர் ட்ரெஸ்ஸுங்கிறது இன்றைக்கி உங்களுக்காக இருக்கும். அதே மாதிரி ஜில்லுன்னு ஏசி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களோட சர்வீஸ் இது சரியில்லை, இதை கொஞ்சம் மாற்றணும், இதை கொஞ்சம் ரீசார்ஜ் கரெக்டாக இதாக மாட்டேங்குது, பேட்டரி வீக்காக இருக்குது, இதோட டிஸ்பிளே மாற்றணும்னு யோசிச்சுட்டு இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு டெஃபினட்டாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களினுடைய விரயம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி வரல, இந்த இதில் தண்ணி அடைச்சிட்ருக்கு, இந்த சிங்க் அடைச்சிட்ருக்கு, இந்த பைப்பு திறக்கலைங்கிற விஷயம் பூராவுமே இன்றைக்கி சந்திரன் வரதுனால கிளியர் பண்ணி கொடுத்துருவார் அப்படின்னா பாருங்களேன். சார் நிஜமாவா சார், நல்லா இருக்குமா சார், இன்றைக்கி நாள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், சந்தோஷத்தை எதிர்பார்த்து. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. ஆமாம் சார் பிடிச்சது விட மாட்டேங்குது, வெட்டிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, அடிவயிறு லேசாக அப்படின்னே சொல்லுது அப்படின்னு. இந்த ஆறு, அந்த வாய்க்கா, அந்த கருப்புசாமியோட குதிரை, அந்த அருவா, ஆமாம் சார் குலசாமியோட பேரை தான் சொல்லி காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த உக்ர தெய்வங்களுக்கு இருக்கிற பவர் என்னன்னு உணர்ந்துக்கிறதுக்கான தருணம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். சொப்பனங்கள், சகுன சாஸ்திரங்கள், பால் என்ன கண்ணாடி நெருப்பு, சகுனம் சரியில்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி கொஞ்சம் சகுனத்தை உற்று நோக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கும். ஆனால் பொறுத்துக்கங்க, சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அமைப்பு. கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங், ஹாலே வெயிட்டிங் அப்படின்னு, டிக்கெட் வெயிட்டிங் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் வெயிட் பண்ணுறது கார்த்தி சார், 4 தடவை ஃபோன் பண்ணிட்டே எடுக்க மாட்டேங்கிறாங்க, வெயிட்டிங்கில் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு. வெயிட்டிங்கில் போகுதா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்து இருக்கிற உங்கள் ராசியே சந்திரனோட வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ நீங்களும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் காலையில் கிளம்புனேன் சார், பாருங்கள் வரதுக்கு ராத்திரி ஆகிடுச்சு அப்படின்னா அலைச்சல் இருக்கும். ஆனால் காரியங்கள் ஓரளவுக்கு திருப்தியாக முடிஞ்சிடும், ஆதாயம் இருக்கும். ஒன்று இந்த திட்டுறேன், சண்டை போடுறேன், கிடச்சிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, மண்டையிலே 2 கொட்டு கொட்டுறேன்னா எல்லோரும் தப்பு செய்கிறாங்க, எல்லோரும் தவறு செய்கிறாங்க, தவறி செய்கிறாங்க.
தவறி செய்பவர்களை பார்த்தால் மன்னிக்க கொஞ்சம் கற்றுக்கங்க. அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்த்தோம்னா மாட்டிக்க போகிறது நம்மளாக தான் இருக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே பெர்ஃபெக்ஷன் கிடையாது. சந்திரனே பெர்ஃபெக்ஷனே இல்லாமல் தான் போயிட்டுருக்காரு. மருந்து மாத்திரைக்கான விரயங்கள் பெரிய அளவுக்கு கவலை தரும். மருந்து மாத்திரையோட ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் வேறு பிராண்டு ஓரியன்ட் ஆள். பிராண்ட் இல்லைன்னா நம்ம எப்படி சார்? நமக்கு பிராண்டாலில் இருக்கணும், ரேஞ்சாலில் இருக்கணும். இந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஒரு தடைக்கு பிறகு பூர்த்தியாக வேண்டிய அமைப்பு, இல்லை டைம் சொல்லி பூர்த்தி செய்ய வேண்டிய அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் வேலை தலைக்கு மேலே. இந்த கிடக்கிறது கிடக்கட்டும், கிளவியை கொண்டு வந்து மனையில் உட்காத்தி வை அப்படின்ன மாதிரி எதோ எவ்வளோ வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த சிவி சிங்காக இருக்கிற வேலை தான் இன்றைக்கி நமக்கு முக்கியமாக. இந்த இதுக்கு நம்ம வந்து தொடச்சி சுத்தம் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு. இந்த தொடச்சி சுத்தம் பண்ணி வைக்கிறது, வாஷ் அவுட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது, இந்த க்ளீன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது, அந்த பீரோவை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன், டேபிளை சுத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற நிலை மீனராசினியர்களுக்காக இருக்கும். பெரிய மனிதர்களோட அறிமுகங்கள் உங்களுக்காக காத்திருக்கும். சந்திரனே காத்திருக்கார். கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்டு பெற வேண்டிய தருணங்கள். இன்னும் 2 நாளில் பாருங்கள், நல்ல பிரயாணம் உங்களுக்காக நிச்சயம் இருக்கும். ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி தரும். குடும்பத்தில் பெற்றோர் பெரியோர்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறது, வாழ்த்துக்கள் சொல்கிறது, நல்ல விஷயங்கள் பேசுறது, அவங்களுக்கு அனுசரணையாக இருக்குது, அவங்கக்கிட்ட ஓடி போய் உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்கு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.